ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீனட் லட்டு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 கப்பு மலாட்டை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் மலாட்டையை. மலாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுது. இன்னும் நல்லா வறுபடட்டும். இது ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் இது. ஏன்னா நம்ம மலாட்டை சட்னி, மலாட்டை பருப்பி அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். இது உருண்டையாக செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா நெய்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதை சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப தீயெல்லாம் வறுக்க வேணாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் மரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ஆறட்டும், மலாட்டையும் ஆறட்டும். நல்லா ஆற வச்சுட்டு தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவை நல்லா உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு மலாட்டை போட்டேன், அதனால் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் 3 ஸ்பூனு நெய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. மலாட்டை, எள், வெல்லம், நெய் எல்லாம் கூட இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ நம்ம இதை செஞ்சு வச்சோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த லட்டுவை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இன்னொன்றும் அதுமாரி பிடிச்சிக்கலாம். நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய பீனட் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.